பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? இயேசு அழைக்கிறார், ஊழியத்திலே காணிக்கையாக அனுப்பப்படும் ஒவ்வொரு பைசாவும் முழுமையாக ஊழியத்திற்கே செலவிடப்படுகிறது. இயேசு அழைக்கிறாருக்கு வர ஒவ்வொரு பைசாவும் எப்படி முழுமையா ஊழியத்துக்கு செலவு பண்ணப்படுதுன்னு பார்க்கலாமா? எவ்வளவு அழகா ஆண்டவருக்காக ஒரு ராச ஆண்டவருக்கே செலவு பண்றாங்க பாருங்க. 63வது பிறந்த நாள எவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடிடுறாங்க பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருக்காக தான் செலவு பண்றாங்க இவங்க. ஊழியத்துக்கு கொடுக்கறதெல்லாம் நாங்க ஊழியத்துக்கு தான் செலவு பண்ணுவோம். ஊழியத்துக்கு கொடுக்கறதெல்லாம் ஊழியத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. ஒருவேளை இவங்க ஆண்டவருக்குன்னு ஒரு காசை இவங்க குடும்பத்துக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுதான் ஊழியன் நினைச்சிட்டு இருக்காங்களோ? ஆபரேஷன் வேண்டாம் என்று சொல்லட்டும் சுவாமி, அதற்கு அந்த பணத்தை உம்முடைய ஊழியத்துக்கு தரும் அளவுக்கு அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். ஆபரேஷனுக்குன்னு வச்சிருக்க பணத்தை ஊழியத்துக்கு கொடுத்தோம்மா, ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா இவன் நல்லா ஊழியம் பண்ணுவாங்க இன்னும் அதிகமா. எப்படி அதாவது ஊழியம் பண்றாங்க பாருங்க. I top it off with a liquid lipstick, which again lasts longer on the lips than a regular lipstick. I finish off my makeup by using setting spray to melt all the makeup into my skin. And this is the finished look. ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கிற காசை இவர் ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஒன்று அதிகமாக க்ரீம் போட்டு உங்க வீடு எடுத்து காட்டுவாங்க. நல்ல ஊழியம். சிறு பிள்ளைகளுக்கு உண்டி அதை கொடுத்து ஏசப்பாவுக்கு எப்படி கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க ஒரு ஆசீர்வாதமாக இருக்க அந்த திட்டத்தை நாங்கள் ஸ்தாபித்திருந்தோம். ஸோ பெரியவங்க கிட்டலாம் ஊழியத்துன்னு பணம் வாங்கினது பத்தாம சிறு பிள்ளைகள்லாம் வீட்டில் உண்டியில் ராசி எடுத்துக்கிறாள். அது கூட இவருக்கு வேணுமா? அதனால இவருக்கு உண்டியில் சேர்த்து வச்சு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இவர் நல்லா ஊழியம் பண்ணுவார். எப்படி பண்ணுறாரு பாருங்க. My precious friend, I'm talking to you from the Lake of Galilee. My precious friend, I'm talking to you from the Lake of Galilee. சிறு பிள்ளைகள்லாம் உண்டியில காசு எடுத்து வச்சு 5000 கொடுத்தீங்கன்னா ஐயா இந்த மாதிரி நல்ல போட்ல போயிட்டு வீடியோ எடுத்து போடுவாங்க. அதுலயும் யாரும் குடிக்கிறத பாத்துடக்கூடாதுன்னு மறைப்பாங்க. ஒருவேளை அது கூல் ட்ரிங்க்ஸா இருந்தா எதுக்கு மறைக்கணும்? வேற எதனா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பாங்களோ? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள்லாம் உண்டியில சேர்த்து வச்சு கொடுங்க, ஐயா நல்லா ஊழியம் பண்ணுவாரு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் பொழுது, காணிக்கை அனுப்பும் பொழுது ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்கிறார். Happy birthday to you. Happy birthday. ஆண்டவரே பெற்றுக்கொண்டுதான் இப்படி கேட்கனா வெட்டிட்டு இருக்காரு. எங்க பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும், அது ஜீரோல இருக்கு. வீட்டிலிருந்து 5 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை சொல்லி இருக்கிறது. எங்க பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும், அது ஜீரோல இருக்கு. 100 கோடி ரூபாய் அளவிற்கான வெளிநாட்டு முதலீடில் RBI அனுமதி உரிய முறையில் பெறப்படவில்லை. அது குறித்தும் தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வருமான வரித்துறை சொல்லி இருக்கிறது. எங்க பேங்க் பேலன்ஸ் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும், அது ஜீரோல இருக்கு. இவங்களோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோல இருக்கான். ஆனா 5 கிலோ தங்க வீட்டில் எடுக்கப்பட்டுதான் நியூஸ்ல வருது. 100 கோடி ரூபாய் இதை கணக்காட்டலன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோல தான் இருக்கின்றாங்க. ஆனா அவங்க பசங்க ஊழியத்துக்கு கேட்டு வாங்கறத பார்த்தா அப்படி தெரியலையே பாருங்க. அவர் பெட்ரோலுக்கு வச்சிருக்கிற கொஞ்சம் பாக்கெட் பணத்தை அதில் போட்டு அவளை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவே அவளை கொடுக்க வச்சாங்க. பாருங்க பிரியமானவர்களே, அந்த வாரத்தில் திரும்பி அவங்க போகும்போது அவங்க பாஸ் அந்த தகப்பனாரை கூப்பிட்டு, பா நீ அருமையா அந்த எங்களுக்கு உழைக்கிற, உனக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்குறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெருக்கத்தை வருமானத்தில் சொல்லி கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரே நம்ப முடியாத சந்தோஷம். உங்க பசங்க காணிக்கை கேட்கிற விதத்தை பார்த்தா உங்களோட அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலையம்மா. பெட்ரோலுக்கு வச்சிருக்க காசை கூட ஆண்டவர் கொடுத்துட்டுன்னா ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பாருன்னு சொல்லி மக்கள் மனதில் விதைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது உங்களோட அக்கௌண்ட்ல எப்படி 0 பேலன்ஸ் இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் சில பேர் அவங்களுடைய லேண்டை விற்ற காசில் அவங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது அவங்க 2 சொந்த வீட்டை கட்ட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆமா, உங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, லேண்டை வித்த காசை இயேசு அழைக்கிறாருக்கு கொடுத்ததுனால 2 வீடை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாருன்னு சொல்லி காணிக்கை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு லேண்டை விற்றா கூட நல்ல அமௌண்ட் தான் வரும். அப்படி இருந்தோம் நீ 0 பேலன்ஸ்னு உருட்டுறீங்க.
இருந்தாலும் உங்களுக்கு லேண்ட்ல வித்து கொடுத்தவங்களே வீடு இருக்கு. ஆனா நீங்க வீடு இல்லைன்னு சொல்லி ஒரு கதை விட்டீங்களே. நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது அங்கு நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். வெகு நாட்கள் தங்கியிருந்தோம். எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். அம்மா, லோன் எடுத்து கனடாவுல வீடு கட்டுற அளவுக்கு உங்க லோன் கொடுக்குறாங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் இருந்தா கொடுக்க மாட்டாங்களம்மா. மக்கள்கிட்ட போய் சொல்லி தானே காணி வாங்குறீங்க. பணத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக செலவு பண்ணுறோம். As I grew older, it kept changing, but I just was able to express myself in this little space and make it my own. So in my room, I feel very comfortable. I have a lot of friends who come over and we spend some time together. We have a lot of chat, some conversation. We watch TV shows, we listen to music, we share interests. ஆண்டவருடைய ராஜ்யத்தை எவ்வளவு சொகுசா கட்டிடலாம் பார்த்தீங்களா? எங்களுக்கோ எங்கள் குடும்பத்திற்கோ ஒரு பைசாவும் வருவதில்லை. அத்தனையும் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவே செல்லுகிறது. So we just landed in Egypt and we're gonna go out. Mommy, how do you feel about it? மக்களே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒன்னும் அதிகமா கொடுங்க. சொல்லிக்கிறார் ஊழியத்துல கூட அநேகர் சொல்றாங்க, இவங்க பணக்கார ஊழியக்காரங்க, இவங்களுக்கு போய் காணிக்க கொடுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. So I'm joined with my siblings. அம்மா, நீங்க வாழ்ற வாழ்க்கைனா பணக்கார வாழ்க்கை இல்லையா? நீங்க பணக்கார ஊழியர் இல்ல, ஏழை ஊழியர். ட்ரெஸ்ஸுக்கே இல்லாம இருக்கீங்க. அப்படியா? அம்மா சொல்றதையும் கேட்டு காணிக்க போறவங்க போடுங்க. அவங்க ஏழை ஊழியராம். நிறைய பேர் அவங்க 100 ரூபாய் அன்னைக்கு சம்பாதிச்சிருப்பாங்க, அதுலேருந்து 10 ரூபாய் ஊழியத்துக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி செழிப்பாக்கி அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுடைய வேலையை பெருக வச்சு அவங்களுடைய பிஸ்னஸை பெருக வச்சு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளோ அழகா பொண்ணுக்கு காணிக்க வசூல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவங்க சொல்றதை கேட்டு எவ்வளவு மக்கள் 110 ரூபானா எவ்வளவு கோடி கணக்கில் நீங்க வாங்கியிருப்பீங்க. எங்களுடைய பணத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக செலவு பண்ணுறோம். So we're currently going to a church. Are you sure it's a church? இயேசு அழைக்கிறார். ஊழியத்திலே காணிக்கையாக அனுப்பப்படும் ஒவ்வொரு பைசாவும் முழுமையாக ஊழியத்திற்கே செலவிடப்படுகிறது. இயேசு அழைக்கிறார் கௌரவ ஒவ்வொரு பைசாவும் இயேசுக்கே செலவு பண்றாங்க. அதனாலதான் அவரோட பையனு கூட இவ்வளவு சிம்பிளா கல்யாணம் பண்றாங்க. ஊழியத்துக்கு கொடுக்கறதெல்லாம் நாங்க ஊழியத்துக்கு தான் செலவு பண்றோம். அவங்க ஊழியத்துக்காக தான் செலவு பண்றாங்க. இப்படின்னா கேக்கு வெட்டதை பார்த்தா ஒரு 10 ஆத்மா ரசிக்கப்பட்டுறாதா? அந்த பாரதியில தான் ஆண்டவர் வேற கேக் வெட்டுறாங்க. இயேசு அழைக்கிறார். ஜெபகோபுரத்துக்கு உங்கள் காணிக்கை வரும் பொழுது யார் அதை பெற்றுக்கொள்கிறார்கள்? இயேசுவே அதை பெற்றுக்கொள்கிறார். இயேசு அழைக்கிறார். கோபுரத்துக்கு வர காணிக்கைய யார் பெற்றுக்கொள்றா? இயேசுவே பெற்றுக்கொள்றாரு. நம்பி ஒன்னும் அதிகமா கொடுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கும் பொழுது, காணிக்கை அனுப்பும் பொழுது ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்கிறார். ஊழியத்துக்குன்னு வர போன எல்லாத்தையுமே ஆண்டவர்தே செலவு பண்ணிடுறாங்க. அவங்க ஃபேமிலிக்குன்னா அவங்க செலவு பண்றதே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் அதிகமா கொடுங்க, ஒன்றும் அதிகமா அவங்க ஊழிய செய்வாங்க. ஆனா நாங்க அதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. இவங்களுக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்குது, நீங்க அவங்க போய் கொடுக்குறீங்க என்று சொல்றாங்க. பணம் இல்லாம எப்படி ஊழியம் செய்ய முடியும்?
ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது பதிலா பணம் இல்லாம எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா பொருந்தோம். என்னதான் இருந்தாலும் அவங்கள ஏழை ஊழியர்கள்ல அதை உனக்கு கொடுத்து தாங்குங்க. எங்களுக்கோ எங்கள் குடும்பத்திற்கோ ஒரு பைசாவும் வருவதில்லை. அத்தனையும் கர்த்தருடைய ஊழியத்திற்காகவே செல்லுகிறது. கர்த்தருடைய ஊழியத்துக்காக தான் அவங்க பீச்சில் போயிட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று அதிகமாக தாங்கினீங்கன்னா ஒன்று அதிகமாக இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்லி வீடியோ எடுத்து போடுவாங்க. அப்பா எனக்கு கஷ்டம் இருக்கலாம், எனக்கு அப்பா கடன்கள் இருக்கலாம், எனக்கு வருத்தங்கள் இருக்கலாம், ஆனா அது கொடுக்கறத நிப்பாட்டிடவே கூடாது சுவாமி. உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம், இதெல்லாம் கொடுக்கறத நிப்பாட்டிடவே கூடாது. நீங்க கொடுத்தாதான் அவங்க ஆண்டவர்களால இப்படிதான் ஊழியம் பண்ண முடியும். அதனால கடன் வாங்கியாச்சும் கொடுத்துருங்க. அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சிறப்பா ஊழியம் செய்வாங்க. இதே போல டியர் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த ஊழியம் நீங்கள் தாங்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பேரை நிச்சயமாக பரலோகத்தில் எழுதி இருப்பார். ஒன்றுமோ இவங்க சொல்லுதுன்னா நம்பி இவங்களுக்கு காசு கொடுத்தா ஆண்டவர் பரலோகத்தில் பேர் எழுதுவார் நம்பி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் ஒருமோ ஏமாந்து தான் போவீங்க. உண்மையாகவே ஊழியத்தில் நீங்கள் எதனா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்களையே நீ ஆண்டவர் கொடுங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம ட்ரூத் ஸ்கேன் AI சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.